ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கேம்ப் ஃபயர் போட்டு கொண்டாடிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து இந்த ஆளை கடிக்குது. இந்த கொசு கடிச்ச உடனே ரத்தத்தை எல்லாத்தையுமே உரிய ஆரம்பிக்குதுங்க. சாதாரண கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருந்தது முதுகுல போய் மொத்த ரத்தத்தையுமே உரியுது. இதனால அவர் மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அந்த கொசு மேலே விழுந்தோடனே அந்த கொசுவுமே செத்து போயிடுதுங்க. இது எல்லாமே பார்த்துட்டு மறுநாள் தான் அவர் ஏஞ்சிக்கவே செய்றாரு. ஏன்னா மொத்த ரத்தத்தையுமே உறிஞ்சிடுது. ஆனா மறுநாள் பார்த்தா அவர் முதுகுல மிகப்பெரிய ஒரு கட்டி மாதிரியே வந்திருக்குங்க. மறுநாள் போய் ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பாலைவனத்துல இருக்காங்க. அப்போ ஒரு நண்டு அவர் தேடி நோக்கி வருது. அது சாதாரண நண்டு நினைச்சாங்க. ஏன்னா அவங்க பயங்கர பசியில இருக்காங்க. கிட்ட வரதான் தெரியுது அது ஒரு ராட்சச நண்டு. திடீர்னு ஒரு பள்ளத்துல விழுந்து மேல வந்தோன்னா அது நல்லா வெந்து வருதுங்க. ஏன்னா சுட தண்ணி வாட்டர்ல விழுந்துடுது. நடக்கிறது எதுவுமே நம்ப முடியல. ரொம்ப மாயமந்திர மாதிரி இருக்குன்னு கேக்குறீங்கன்னா, ஏன்னா இவங்க ஒரு கப்பல்ல வரும்போது விபத்து மூலியமா ஒரு தீவுல வந்து மாட்டிக்கிறாங்க. சோ அந்த தீவுல தான் இது எல்லாமே நடக்குது. அது பல ஆபத்து இருந்தாலுமே அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அப்ப டீரஸ் வருது பார்த்துட்டு அந்த டீரஸ் கூடயே போட்டோ எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு ஒரு பாலத்து மூலமா கடக்குறாங்க. அந்த டைனோசரை பார்த்தா அவங்க கலாய்க்கும் செய்றாங்க. ஏன்னா அதுக்கு மூளை கிடையாது, சின்ன சைஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீரஸ் அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணுது. இதுக்கப்புறம் என்ன நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.